உலகத்திலேயே ரொம்ப சுதந்திரம் தெரியுமா? நீங்கள் நீங்களாக இருப்பது மட்டும்தான். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபீல். என்னுடைய மகளை எடுத்துக்கொண்டு ஒரு முறை எனக்கு நான் ஒரு புல்லட் வச்சிருந்தேன். என் மகளுக்கு எங்கள் அப்பா புல்லட் வச்சிருந்தாரு, ஒரு சிவப்பு கலர் புல்லட். அதில் என் முன்னால் உட்கார வச்சுட்டு எங்கள் அண்ணன் ஹாஸ்டலில் பார்க்க போகிறப்ப கதையெல்லாம் சொல்லிகிட்டே போகிறேன், அந்த காதுகிட்ட வந்து பேசிக்கிட்டே போகிறேன். ஸோ என் மகள் பிறந்த பிறகு அவளை தூக்கி முன்னால் வச்சுட்டு அதே கலர் சிவப்பு புல்லட் இப்போ பிரேக் இந்த பக்கம் இருக்கும், அது ஒன்று வாங்கி நான் அவளை வச்சு கூட்டிகிட்டு போனேன். அந்த புல்லட்டில் அவளோட அடிக்கடி நான் பயணம் செய்வேன். இப்போவும் இப்போ அப்பப்போ பயணம் செஞ்சுட்டு அப்பா என்ன வண்டியில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவேன். ஒரு முறை கனிமரா லைப்ரரிக்கு போயிருந்தப்ப போய் புல்லட்டில் இறங்குங்க. அங்கே ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்னா, என்ன நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கேட்டதை பார்த்தா இது திருடிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க பைக்கில் வந்தேன். என்ன சார் நீங்கள் போய் உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட கார் இல்லையா? இல்லை நீங்கள் போய் அவருடைய கணக்கு என்னன்னா என்ன கஞ்சப்பலாம், நீ போயிட்டு பைக் எடுத்துட்டு வர்ற, ஏன் உங்கள்கிட்ட ஒரு கார் இல்லையா, காரில் வரக்கூடாதா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த உலகம் இப்படி தான் இருக்கணும்னு திட்டமிட்டு வச்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்லியும் புரியல, பைக்கு பாப்பா பிடிக்கணும் அதனால வந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அங்கிருந்து நகரம் அவ்வளவுதான். பக்கத்துல பேசிட்டு அதுக்கு அவளோட வெளியே போக முடியாது, எல்லாரும் வருவாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் கையில் போகுமே அப்படிங்கிற ஒரு இதில் அவரு மறுபடியும் எனக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, ஏன்னா ஒரு கார் இல்லையா, நீ போய் அவருக்கு பெட்ரோல் இது பண்ணிட்டு பைக்கில் வாரியாங்கிற மாதிரி ஒரு டோனில் அவர் கேட்குறாரு. அப்புறம் அடுத்த வார்த்தை அவரே சொல்லிவிட்டார். அவர் மனசு ஆறில் போட்டுருக்கு. அதான் நீங்கள் எல்லாம் பணக்காரர் தானே சார், ஒரு காரில் வரக்கூடாதா அப்படிங்கிறது அப்படி கேட்டேன். நான் சொன்னேன், பணக்காரன்னா நான் உங்கள் டேர்ம்ஸ்க்கு வாழ மாட்டேன், பணக்காரங்கிறது என் டேர்ம்ஸ்க்கு வாழ்றதா, உங்கள் டேர்ம்ஸ்க்கு வாழ்றது கிடையாது. எனக்கு பிடித்தபடி வாழ்ந்தால்தான் நான் பணக்காரன், உங்களுக்கு பிடிச்சபடி நான் வாழ ஆரம்பிச்சா நான் எப்படி பணக்காரன் அப்படின்னா, இந்த காரில் போனால் தான் இவன் என்னை மதிப்பான் என்பதற்காக நான் வாழ ஆரம்பித்தால் பணக்காரன் கிடையாது. என் மகிழ்ச்சிக்காக வாழ ஆரம்பித்தால் தான் நான் பணக்காரன். என் மகளுக்கு புல்லட்ல போறது பிடிக்கும். என் மகளுக்கு நானும் அவளும் இந்த கார் இந்த கேப் இல்லாமல் பக்கத்தில் அப்பாவோட பேசிக்கிட்டே காதோரம் வருவது அவளுக்கு பிடிக்கும். எனக்கு அதுதான் லைஃப். Live your life. Don't compare yourself in social media. Just live your life. Be happy with that. பெரிய பிரச்சனை அதுதான். நம்முடைய பல செலவுகள் கூடினது தான். முன்னாலதான் இங்கேருந்து நாத்திரான் வீட்டுக்கு போவோம் இல்லையா? இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்து நம்ம வீட்டில் என்ன சாமான்லாம் இருக்கோ அந்த சாமான்லாம் பார்த்துட்டு போயிட்டு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா எங்கள் அன்னைக்கு, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு யாரும். சரி நம்ம வீட்டுக்கு அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தேவையே கூடாது, வேண்டாம் வருப்பா பிள்ளைய போயிட்டு காண்டாமிருகம்னு பேர் வச்சிருக்கேன் வாங்கிடுவோம் ரைட்டா. இப்படி பல பொருட்கள் நம்ம தேவையில்லாமல் வாங்குவோம். ட்ரெட்மில் வாங்குவோம். நம்மளாம் காசு வரும்போதே வாங்கக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள். அது ஒன்று ட்ரெட்மில். மறுநாளே அந்த ட்ரெட்மில் செலவு கூட தாங்கிக்கலாம். அது 6000 ஷூ, 5 செட்டு சாக்ஸ் அட்ட டயத்தில் நேரடியாக தோனி போட்ட டிஷர்ட் தான் போட முடியும். ஆனால் வேறுலாம் உறிஞ்சோம் இன்னும் அப்படி இப்படின்னு நம்மளால நாளையிலேருந்து ஏறி 4 நாளில் நடந்து 40 கிலோ குறைச்சி மிஸ்டர் மலேசியா ஆக போறேன்னு முடிவு பண்ணிடுவாங்க. வர்றவங்க போறவங்க நடக்க சொல்லுவாங்க. வயிற்றுச்சா எப்பாடி நடக்க முடியலடா சார், இப்படி பெல்ட் போட்டு நீ மேலே ஏதோ நடக்கலாம், கீழே குஞ்சமா நாயண்டா நடிச்சாமத்தில் சுடுகாடு போவாங்க, வீட்டுக்கு வந்தா காப்பி கொடுக்குறா. அடுத்து 2வது மைக்ரோவேவ் ஓவன். வாங்கி 2 நாள் ஒரே சிக்கன் செய்வது என்ன, மட்டன் செய்வது என்ன, 4 நாள் கழிச்சு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணி மட்டும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உரமா வச்சு உள்ள வச்சு மூடிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா புழுது நீங்க அதுக்குள்ளது. இது கூட கிடையாது, பரவாயில்ல மைக்ரோவேவ் பெண்களால் வாங்கினதுக்காக பயன்படுத்தணும் திட்டுவாங்க. இந்த ட்ரெட்மில் இருக்க 1 வாரம் கழிச்சு போய் பாருங்க, அந்த கைப்பிடி 2 ஜட்டி காய். 3வது தான் அந்த வீடு கூட்டுறதுன்னு ஒரு கருவி இருக்கு, அது வேக்யூம் கிளீனர். அது ஒன்று வாங்குவாங்க. வாங்கி இவங்களே டெமோலாம் காட்டுவாங்க. இந்த காணல் இருக்க ஒட்டையெல்லாம் பிடிச்சிருக்கோம். 7 வருஷம் அங்கே தாண்டா இருக்கு. 8 நாளே தொடச்சிடலாம். இப்போ இதை வச்சு நம்ம முடிஞ்சதான் வச்சு பண்ணுவாங்க. 10 நாள் கழிச்சு புதுசு முன்னாடி சண்டை வரும். இது தேவையில்லாமல் இடத்த அடைக்குது, எங்கே வைக்கிறது அப்படின்னு. தீஸ் ஆர் த ப்ரெஷர்ஸ் ஆர் ஈஸி. ஆனால் இப்போ உலகமே கண்ணுனால கிடைக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய பிரபலங்களின் கார்கள், அவர்களின் வீடுகள், இன்ஃப்ளூயன்சர்ஸுடைய பெரிய பெரிய கிச்சன் அறைகள், இப்படி எக்கச்சக்கம் இருக்கு. சோஷியல் மீடியாவை பார்த்து ஏகாதீர்கள். People wanted to show their best on the social media. You never know what kind of life that they are going through. You live your life. Be happy with what you are doing.